காலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி எங்களுடைய படமான ரீமேட்ச் தொடங்குது. சினிமா மீடியா அண்ட் கிரியேட்டிவ் என்டர்டெயினர் சேர்ந்து இது 3வது படமாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இதில் நமக்கு ரொம்ப பிடிச்ச எல்லாருக்கும் பிடிச்ச கேபிஏ பாலா இந்த படத்தில் ஹீரோ நடிக்கிறாரு. அவரோட சேர்ந்து தனு ஹர்ஷா கன்னடத்துலேருந்து வந்திருக்காங்க, இங்கே என் கூட இருக்காங்க. வெரி சார்மிங் ஹீரோயின். 2 பேருமே முக்கியமான விஷயம் என்னென்னா, இவங்க 2 பேருமே நல்ல ஒரு பேட்மிண்டன் பிளேயர்ஸ், நல்ல ட்ரெயின்டு பிளேயர்ஸ். இந்த கதை முதல் முறையாக தமிழ் சினிமாவில் பேட்மிண்டன் பேஸ்டு ஒரு ரொமான்டிக் ஸ்டோரி. இதுவரையும் நம்ம பேட்மிண்டன் திரையில் பார்த்ததில்ல. பேட்மிண்டன் இன்றைக்கி எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக மிகவும் பாப்புலரான ஒரு ஸ்போர்ட்ஸ் பேட்மிண்டன். அதை பேஸ் பண்ணி ஒரு படம் வந்ததே இல்லை. இதை விமல்குமார் ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. ராதாமோகன் சாரோடைய அசோசியேட்டான விமல்குமார் இந்த படத்தை திரைக்கதை வசனம் எழுதி இருக்கிறாரு. வி ஆர் வெரி ஹாப்பி. நானும் தினேஷ் சாரும் விமலை அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். இவரோட சேர்ந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. சந்தோஷ் பிரதாப் எங்கூட நிறைய படத்தில் பணியாற்றுற சந்தோஷ் பிரதாப் முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் இருக்கார். அவரோட இளவரசு சார், சித்ரலக்ஷ்மன் சாருன்னு, அப்புறம் வரிசையா ஷாரா, அப்புறம் எக்கச்சக்கமான நடிகர்கள் இதில் நடிக்கிறாங்க. அண்ட் வெரி வெரி ஹாப்பி. ஒரு நல்ல ஒரு டீம் அமைஞ்சிருக்கு. செல்முருகன் சார் ஃபுல்லாக என்டர்டெயின் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு எங்களுக்கு. அண்ட் ஆதித்ய கதிரும் சேர்த்துல நம்ம படத்தில் சஷாங்க் ஹீரோவாக அறிமுகமாகிறார் ஒரு படத்தில். இப்போ இந்த படத்துலேயும் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிக்கிறாரு. இந்த படத்துக்கு கேமராவாக அருவி ஏற்கனவே என் கூட சேர்ந்து ஒரு படம் வீனஸ்னு ஒரு படத்தை பண்ணியிருக்காரு. அவர் இந்த படத்தோட கேமராமேன். நிறைய படங்களில் முக்கியமான செகண்ட் கேமராமேனாகவும் முக்கியமான கேமராமேனும் பணியாற்றிருக்காரு. அவர் இதில் இருக்கார். எடிட்டர் ஸ்ரீகாந்த் சார் அண்ட் ஆர்ட் டைரக்டர் மகேந்திரன், காஸ்டியூம்ஸ்
நம்முடைய அனுஷா பண்ணுறாங்க. இப்படி ஒரு பக்கா டீம். மியூசிக் வந்து அச்சு ராஜாமணி. ஒரு பக்கா டீமோட நாங்கள் வந்து இந்த படத்தை ஆரம்பிக்கிறோம். நாளைக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்குது. இன்றைக்கி இந்த படத்தினுடைய பூஜை ஆரம்பிக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வந்திருந்த எல்லா விருந்தினர்களுக்கும் ஸ்பெஷல் கெஸ்ட்டுக்கும் நன்றி. மிக சிறப்பாக இந்த படத்தினுடைய பூஜை நடந்தது. நிக்கிலுக்கும் நன்றி. ஹோல் டீம் எல்லோருமே ஒரு ஹாப்பியாக இந்த படத்தை தொடங்குகிறோம். உங்களுடைய ஆசீர்வாதங்கள், உங்களுடைய பிளெஸிங் எங்களுக்கு இருக்கணும்னு கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். என்னுடைய பார்ட்னர் தினேஷ் ராஜ் இப்போ பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். இந்த மார்னிங்கில் இந்த டைமுக்கு எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. சினிமா மீடியா என்டர்டெயின்மெண்ட் எங்களுடைய 3வது படம் இருக்கும். ஸோ சினிமா மீடியா என்டர்டெயின்மெண்ட் வந்து சினிமா மீடியா என்டர்டெயின்மெண்ட் இதுக்கு மேலேயும் சினிமா மீடியா என்டர்டெயின்மெண்ட் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் கம்பெனி. ஸோ என்டர்டெயின்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது எங்களோட 3வது படம். ஸ்போர்ட்ஸ் இதில் வந்து எங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டையும் ஸ்போர்ட்ஸும் மிக்ஸ் பண்ணி பண்ண படத்தில் இது பேட்மிண்டன் படம். ப்ளஸ் வி ஆர் பிளானிங் அதர் இன்னொரு 2-3 படம் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் பிளான் பண்ணுறோம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, பேட்மிண்டன்ன்றது ஒன்று எல்லாருமே ஒரு சின்ன வயசுலேருந்து எல்லாருமே ஒரு வாட்டியாவது அவங்க லைஃப்பில் தொட்டு விளையாடிருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு கேம் வந்து யாரும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு படமாக பண்ணல. எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நாங்கள் இந்த படத்தில் வந்து பண்ணுறதில்ல. அந்த பேட்மிண்டன்றதில் வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு லைஃப்பில் வந்திருக்கும். அது ஸ்போர்ட்ஸ் இப்போதைக்கு ஸ்போர்ட்ஸ் ஹெல்த் பெனிஃபிட்காக எல்லோரும் விளையாடுறாங்க. பட் அது ஸ்போர்ட்ஸாகவே ரொம்ப ரொம்ப இது. அதனால தான் நாங்கள் வந்து பேட்மிண்டன் தெரிஞ்ச ஆக்டர்ஸ் ஹூ கேன் ப்ளே, யார் பேட்மிண்டன் விளையாட முடியுமோ அந்த மாதிரி ஹீரோயினும் சரி ஹீரோவும் சரி இவங்க 2 பேருக்கும் பேட்மிண்டன் ஸ்டேட் லெவலில் விளையாடிருக்காங்க. அவங்கள வச்சு இந்த பேட்மிண்டன் படம் நடத்துகிறோம். ப்ளஸ் இந்த ஓவரால் டீமே பார்த்திங்கன்னா டேரக்டராக இருக்கட்டும், எல்லா டெக்னீஷியன் எல்லாருமே ஒரு நல்ல எனர்ஜெட்டிக் யங்கான ஆடியன்ஸ் இன்க்ளூடிங் அஸ். ஸோ வி ஆர் வெரி எக்ஸ்பெக்டட் அண்ட் எக்ஸைட்டட் டு டூ திஸ் மூவி. வி ஆர் வெரி ஸ்ட்ராங்லி பிலீவ் தட் இந்த மூவி உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும், யூத்ஃபுல்லாகவும் இருக்கும். ரொமான்ஸ் இருக்குது, காமெடி இருக்குது, எவ்ரி திங் வில் பி ஃபுல் ஒன் பேக் மூவி. வி ஆர் வெரி ஹாப்பி டு அனௌன்ஸ் திஸ். தேங்க்யூ வெரி மச். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ரீமேட்சோட படத்தோட பூஜை தான் இன்றைக்கி இருக்கும். எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலி மாதிரி எனக்கு. பாலா இருக்கட்டும், ப்ரொடியூசர் தினேஷ் ஆகட்டும், தனஞ்சயன் சாராக இருக்கட்டும். ஸோ இட்ஸ் லவ்லி டு சி ஒரு ரொம்ப பேஷனேட்டான ஒரு டீம் வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு படம் பண்ணும்போது ஸ்போர்ட்ஸ் பேஸ்ட் ட்ராமா எப்பயுமே வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான கிராஃபில் தான் இருக்குது எல்லா படமும். ஸோ அந்த விதத்தில் ரீமேட்ச் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைனில் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் பாலாவோட நற்செயலுக்கும் சரி அவனோட நல்ல மனசுக்கும் சரி கண்டிப்பாக இந்த படம் வந்து பெரிய லெவலில் ஹிட் ஆகணும். அண்ட் தினேஷ் ஆஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட், லைக் ஈஸ் அ ஸ்போர்ட்ஸ் பர்சன். ஸோ அதனால் அவர் கேட்குற கதைகள்லாம் ஸ்போர்ட்ஸாக தான் இருக்குது போல இருக்குது. ஸோ நான் அப்ரோச் பண்ணும்போது கூட கதை கேட்கும்போது ஏதாவது ஸ்போர்ட்ஸ் ட்ராமா வந்து கொண்டு வாங்க அப்படின்னா. ஸோ தட்ஸ் ஹவு பேஷனேட் இஸ். ஒரு சும்மா படம் பண்ணுன்றதுக்காக இல்லை, ஒரு மீனிங்ஃபுல்லாக ஒரு பயங்கரமான தாக்கம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த படம் பண்ணுறாரு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ. கண்டிப்பாக இந்த படம் பெருசாக வெற்றி பண்ணணும்னு என்னோடய வாழ்த்துக்கள். எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான நாள் எனக்கு. முதல் படத்துக்கு ரொம்ப ஒரு சப்போர்ட்டையும் அன்பையும் ஆதரவையும் கொடுத்த ஒட்டுமொத்த கிறிஸ்டன் மீடியா அண்ணர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அதுக்கடுத்து 2வது படம் நம்ம சினிமா மீடியா தினேஷ் சார் அவர்களும் நம்ம தனஞ்சயன் சார் அவர்களும் இணைந்து சூப்பரான படம் ரீமேட்ச் அப்படின்ற ஒரு படத்தில் இவங்க எல்லாரும் கூட சேர்ந்து நடிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இவங்க எல்லாரும் கூட சேர்ந்து நடிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த படத்துக்காக தமிழில் முறையாக ஒரு பேட்மிண்டன் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கதை கேட்டதுக்கப்புறம் தான் நான் பேட்மிண்டன் பேர்னே சாருக்கு தெரியும். ஸோ நானும் விளையாண்டு ரொம்ப நாளாச்சு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 8 மாதமாக பேட்மிண்டன்லாம் ட்ரெயின் பண்ணி. ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு செமையான ஸ்கிரிப்ட். இது எழுதுனது வந்து நம்ம டேரக்டர் விமல் அவங்க டீம் தான். ஸோ விமல் பிரதர் வந்து ரொம்ப சிறப்பாக யூஸ் பண்ணி எழுதி அதுக்கு சரி இவங்ககிட்ட சொல்ல அந்த கதையை அப்படின்னு நினச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ விமல் ப்ரோ. அதை தாண்டி இந்த படத்தை என்கிட்ட எடுத்துன்னு வந்த தனஞ்சயன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ தினேஷ் சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இன்றைக்கி இந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய ஒட்டுமொத்த நன்றிகள். ஏன்னா இந்த படத்தில் நிறைய ஆர்டிஸ்ட் நடிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஸோ நான் நடிக்கிறேன்றப்ப ஒத்துக்கிட்ட சந்தோஷம் எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். ஹீரோ பண்ணிருக்கீங்க, முக்கியமான கேரக்டர் பண்ண ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அப்புறம் இளவரசர் சார் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் செல்முருகான விவேக் சார் கூட நிறைய படத்தில் பார்த்துருக்கேன். ஸோ இந்த படத்தில் அவர் கூட நான் சேர்ந்து நடிக்கிறேன் நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒருத்தரை. அவர் வந்து இன்ஸ்டாவில் எல்லாத்தையும் நான் சோஷியல் மீடியாவில் பார்த்துருக்கேன். அவருடைய தீவிரமான ஃபேன் நான். முகேஷ் பிரதர் வந்து இந்த படத்தில் அவர் கூட சேர்ந்து நான் நடிக்கிறேன் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கூடவே வந்து ஆதித்யா கதிரண்ணா. ஸோ ஆரம்பத்தில் அவர்கிட்ட நான் ஆடிஷன்லாம் போயிருக்கிறேன். ஸோ அவர் கூட நான் அந்த படத்தில் சேர்ந்து நடிக்கிறேன் நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குறிப்பாக ஹீரோயின் தனு அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நீங்கள் ஒட்டுமொத்த பேர் நீங்கள் வந்திருக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு இதே ஒரு பாசிட்டிவ் வைபாக இருக்குது. இங்கே வந்த சசி சார், ராதாமோகன் சார் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எப்படி சொல்கிறது,
இதுவுமே இல்லாமல் வந்து ஒரு பையனுக்கு நாங்கள் இருக்கோம்னு சொல்லிட்டு நீங்கள் ஒட்டுமொத்த பேரும் இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் அச்சு ராஜாமணி சார் அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எடிட்டர் என்பி ஸ்ரீகாந்த் சார், அது மட்டும் இல்லாமல் கேமராமேன் அருவி சார், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஒன்றும் இல்லாத என்ன இன்றைக்கி ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து விட்ட தமிழ் மக்கள் அனைவருக்கும் பாதுகாப்பு நன்றிகள். எப்படி முதல் படத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்களோ இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ஒட்டுமொத்த பிரச்சனை மீடியா நன்றி. ஒன்பது பேருக்கு நன்றி. ஒரு விஷயம் சொல்லணும், இந்த படம் நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணி கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகுது. 6 மாதமாக பாலா வந்து டைரக்டரோட உட்காந்துருக்காரு ஆஃபீஸில், அந்த கதையில் மெருகேற்றணும்னு சொல்லிட்டு. அதில் வந்து என்னால் முடிஞ்ச கான்ட்ரிபியூட் பண்ணுறேன், நான் இந்தந்த விஷயம்லாம் இன்வால்வ் பண்ணுறேன்னு. டேரக்டரும் பார்த்தீங்கன்னா விமலுக்கும் வாழ்த்துக்கள். அவர் ஒரு டீம் பிளேயர் மாதிரி உட்கார வச்சுக்கிட்டாரு பாலாவை. பாலா நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்களோ இன்புட்ஸ் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து ஒரு டீம் பிளேயராக இந்த கதையில் வந்து எவ்வளோ மெனக்கெட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு விஷயமும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு பாலா. மிக்க நன்றி பாலா. நவ் இப்போ வந்து நீங்கள் இதை டெலிவரி பண்ணணும். கண்டிப்பாக நல்ல ஸ்கிரிப்டாக 2 பேரும் எல்லாரும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இதை வந்து பிரமாதமான படமாக நீங்கள் கொண்டு வந்து கொடுக்கணும். ஸ்கிரிப்டாக சூப்பராக பண்ணிட்டாங்க. இப்போ எப்படி பிரமாதமாக நீங்கள் வந்து அத்தன்டிக்காக ஒரு படம் கொண்டு வர போகிறீங்க நான் பார்க்க போகிறேன். உங்கள் 2 பேரும் சேர்ந்துட்டு தனுவோட முகேஷ் இன்ட்ரடியூஸ் பண்ண மறந்துட்டேன். ஒரு நல்ல அவர் வந்து பாலாவோட ஃப்ரெண்டாக இந்த படத்தில் நடிக்கிறாரு. ரொம்ப காமெடியான ஒரு ரோல் இதில். முகேஷ் சூப்பராக கலக்குங்க. எல்லா சீன்லேயும் உங்களோட இது எதிர்பார்க்குறேன். ஏன்னா சில எமோஷன் சீன்ஸ்லாம் செம்மையாக இருக்கும். உங்களுக்கு நல்லா எழுதியிருக்காங்க, நீங்கள் அதில் கலக்கணும். ஸோ ஹோல் டீம் ஒரு நல்ல ஒரு கதையோடு வராங்க. ரீமேட்ச் உங்களுக்கு எல்லாம் பிடிக்கிற ஒரு படமாக வரும். நான் வந்து விமல் கிட்ட கேட்டேன், ஒரு 6 monthஸில் இந்த படத்தை கொண்டு வந்துருப்பான்னு சொல்லியிருக்கேன். ஸோ விமல் வந்து நான் ஸ்டாப்பாக போகிறேன் சார் சொல்லியிருக்காரு. நாளைந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கிறோம். ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் அனைவரும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய சப்போர்ட் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறேன். நிக்கில் ப்ளீஸ் டேக் கேர். ரீமேட்ச் இஸ் யுவர் ஃபிலிம். டேக் கேர். அண்ட் ஜெகதீஷ் எங்கே நம்ம டிஜிட்டலி. ஸோ ஜெகதீஷ் ப்ளீஸ் மேக் ஷுர் எவ்ரி ஒன் கெட்ஸ் டு நோ த ஃபிலிம். எல்லாம் இங்கே வந்திருந்து இந்த விழாவை சிறப்பித்த அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. இந்த தயாரிப்பாளர்களுக்கும் வருகை தந்த அனைவருக்கும் நம்ம நல்ல படங்களை வரவேற்போம், நல்ல படங்களை உருவாக்குவதற்கு ஊக்கம் தருவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ரொம்ப நன்றி. இந்த டைட்டில் வந்து எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஸோ யூ கேன் யூஸ் மை டைட்டில் ஜெகதீஷ். தேங்க்யூ. பிரமாதமாக எனக்கு என்னுடைய முதல் படத்தில் அவங்க தான் கம்போசிங். எனக்கு சுத்தமாக ஒன்றுமே வராது. அப்படி அவங்க அப்படி நின்று எதிரில் ஆடுவாங்க, அதை பார்த்துக்கிட்டே நான் வாயை அசைச்சு பண்ணுவேன். அந்த மாதிரி எல்லாருமே வந்து ஒரு பாண்டிங்கோடு இருக்கிறவங்க. எனக்கு கண்டிப்பாக இந்த படம் நிச்சயமாக வந்து பல வெற்றிகளை காணணும். எல்லோரும் தொடர்ந்து வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருங்க. சினிமாவுக்கு வந்து முடிவே கிடையாது, அது எப்போவும் அங்கே இருக்கும். நம்ம தான் பாஸ் பண்ணி போயிட்டுருப்போம். அந்த ட்ரெயினை பிடிச்சிங்க கெட்டியாக. ட்ராவல் டில் தி எண்ட். தேங்க்யூ. ஐஸ்வர்யா மேம் ஒரு சூப்பரான ஆக்டரு. அவங்க கூட பண்ணுறது ரொம்ப ஹாப்பி. ஸ்ரீபிரியா மேம் பில்லா படத்தில் அவங்களோட ஆக்டிங்லாம் வேறு லெவலில் இருக்கும். ரஜினி சார் படத்தில். ஸோ ராதிகா மேம் போயிட்டாங்க. எங்கள் அம்மா வந்து எங்கள் தங்கச்சிக்கு வந்து ராதிகான்னு தான் பேர் வச்சாங்க. அவங்க ராதிகா மேமோட பெரிய ஃபேன். அவங்ககிட்ட சொல்லலான்னு பார்த்தா அவங்களும் கிளம்பிட்டாங்க. அர்ச்சனா, ஹாய், நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஸ்ரீஜா, எல்லாருக்குமே வந்து இந்த இடத்துல ரொம்ப உங்களெலாம் சந்திச்சது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. மீட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எஸ்ஆர் ப்ரொடக்ஷன்ஸ் அண்டர் 18 படத்தில் ஒரு பாட்டாக இருக்கிறது நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்த ஜெகதீஷ் சார் அண்ட் கார்த்திக் சார், உங்கள் 2 பேருக்குமே என்னோட பெரிய தேங்க்ஸ். உண்மையிலே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது ஒர்க் பண்ண. ஐ ஹோப் இட் வில் கம் அவுட் ரியலி வெல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்குறாங்க தமிழில் நிறைய படம் எதுக்கு இவ்வளோ நாள் பண்ணலை அப்படின்ட்டு. பிரபாகர் சார் சொன்ன மாதிரி ஒரு நல்ல கதைக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ ஐ திங்க் அண்டர் 18 will definitely be a good film. நல்ல கான்செப்ட். கார்த்திக் டிரெக்டர் ஆஃப் த ஃபிலிம் ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. வெற்றி சாரோட அசோசியேட், அவரோட டீமாகவே ரொம்ப நல்ல. வேல்ராஜ் சார் நல்ல ஒரு சாம் டெக்னீஷியன்ஸாகவே நல்லா இது பண்ணியிருக்காரு. ஒன்லி ஐ விஷ் ஜெகதீஷோட ரெண்டாவது படம், இந்த படம் வந்து அவருக்கு பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் எல்லாம், நம்மளுக்கு நல்ல ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஸோ ஜெகதீஷ், ஐ திங்க் இட்ஸ் அ ப்ராமிஸ் ஃப்ரம் ஆல் ஆஃப் அஸ். நாங்கள் எல்லாருமே உங்களுக்காக கண்டிப்பாக உழைச்சி ஒரு நல்ல படத்தை கொடுக்கணும் அப்படின்னு. பிகாஸ் நீங்கள் ப்ரொடியூசர்ஸ் நல்லா இருந்தால் தான் எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்டும் நல்லா இருப்பாங்க, டிரெக்டர்ஸும் நல்லா இருப்பாங்க, சினிமாவே நல்லா இருக்கும். ஸோ ஐ எம் ஒன்லி விஷிங் யூ மேக் லோட்ஸ் ஆஃப் மணி, நிறைய காசு.
நான் இந்த டைலாக் வந்து தெலுங்கு ப்ரொடியூசருக்கு சொன்ன தில்ராஜுக்காருக்கு திருப்பதி ஒண்டியில் எவ்வளோ காசு வருமோ அந்த மாதிரி உங்களுக்கு வரணும்னு நான் வந்து இது பண்ணேன். அதே மாதிரி அந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சது. இந்த படமும் உங்களுக்கு பெரிய பெரிய வெற்றி அடையணும். அதுக்காக நாங்கள் எல்லாருமே உழைப்போம். என் கார்த்திக் நம்ம எல்லாருமே நல்ல படம் கொடுப்போம். ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு. தேங்க்யூ. இந்த படம் வந்து யாருக்காகவோ நல்லா வருதோ இல்லையோ, இந்த ப்ரொடியூசருக்காக இந்த படம் கண்டிப்பாக நல்லா வந்தாகணும். ஐஸ்வர்யா அவங்க சொன்ன மாதிரி, ஐஸ்வர்யா அவங்களுக்கு முன்னாடியே ஒரு பழக்கம் போல் இருக்கு, எனக்கு இப்போ தான் பழக்கமானார். இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து பொக்கிஷம் மாதிரி காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து இண்டஸ்ட்ரியில் ப்ரொடியூசர்ஸே இல்லை, நிறைய பிரச்சனைகள், பிஸ்னஸ் அது இதுன்னு. பட் ஐ திங்க் உங்களுக்காகவாது இந்த படம் கண்டிப்பாக நல்லா வரும். அவங்க சொன்ன மாதிரி நாங்கள் வந்து அதை ப்ராமிஸ் பண்ணுறோம் சார். வில் கிவ் ஆர் பெஸ்ட். அதுக்கப்புறம் எங்கள் கார்த்திக் சார் மிக மிக திறமைசாலி. அவரும் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு வரணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ வேல்ராஜ் சார், சாம், சிஎஸ் எல்லாருக்குமே இந்த படத்தை வந்து மோஸ்ட்டாக வந்து கார்த்திக் சாருக்காகவும் ஜெகதீஷ் சாருக்காகவும் தான் எல்லோரும் உள்ளே வந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே நன்றி. இந்த நேரத்தில் வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சுதீப் அண்ணா. ஏன்னா கார்த்திக் சார் வந்து ஒரு நாள் கேட்டார், ஒரு இம்பார்ட்டண்ட் கேரக்டர் இருக்குது, சுதீப் சார் மாதிரி ஒருத்தர் பண்ணால் சூப்பராக இருக்கும் செகண்ட் ஹாஃபில் அப்படின்னாரு. சொன்னேன் நம்ம சுதீப் சாரே கேட்கலாம், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு போய் கேட்ட உடனே he said உனக்காகவும் இந்த கதைக்காகவும் பண்ணுறேன், எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் இந்த படத்துக்குள்ளே வந்தாங்க. ஸோ அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீபிரியா மேம், ராதிகா மேம், சரத் சார், இங்கே வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட சப்போர்ட் வந்து டெஃபினட்டாக எங்கள் எல்லாருக்கும் தேவை. தேங்க்யூ. சரத்குமார் சார், ராதிகா மேம், ஸ்ரீபிரியா மேம்லாம் வந்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் பார்க்குறதுல. அண்டர் 18 இது கூர்நோக்கு இல்லம், இது எல்லோரும் கூர்ந்து நோக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். டைரக்டர் வந்து கார்த்திக் வந்து ரொம்ப வருஷமாக இவர்கிட்ட ஒர்க் பண்ணார், வெற்றிமாறன் சார் கூட ஒர்க் பண்ணவர். ரொம்ப அந்த சேம் பிரெயின் வேவ் லென்த்தில் இருக்கவர். அண்ட் தம்பி விக்ராந்த், அவரோட வந்து நான் 2-3 படங்கள் நடிச்சிருக்கேன். ஸோ முத்துக்கு முத்தாக நாங்கள் இருந்தோம், அன்னையிலேருந்து உடன்பிறவா சகோதரர். அப்புறம் ஐஸ்வர்யா ராஜேஷ் மேம், அவங்க கூட நான் நம்ம வீட்டு பிள்ளையில் பண்ணேன். அண்ட் ரொம்ப விக்ராந்த் உங்களுக்கு தான் கேப் கிடச்சா தின்றுவாங்க, அவ்வளோ பிரமாதமான ஆர்டிஸ்ட் அவங்க, பார்த்து பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட். ஜெகதீஷ் சார் வந்து ப்ரொடியூசர், அவரோட போன படத்தில் நான் பண்ண வேண்டியது சம் ரீசன் அவரோட என்னால் அந்த படத்தில் பண்ண முடியல. பட் இந்த படம் வெற்றியடைய எல்லாம் இல்லை இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஜெகதீஷ் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணி பண்ணுறதுக்கு ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு தைரியம் வேணும். ஸோ அது அவருக்கு வாழ்த்துக்கள். கார்த்திக் டைரக்டர், ஸோ அவர் எந்த டீம்லேருந்து வந்தாருன்னு தெரியும். ஸோ வெற்றிமாறன் சாரோட கண்டிப்பாக அவரோட சாயல் இருக்கும், அவரோட டேலண்ட்டும் இருக்கும். ஸோ அவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஐஸ்வர்யா ராஜேஷ், அவர் பேய் நடிகை ஸோ அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ இதில் காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாத்துக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. விக்ரம் சாரை சொல்லி ஆகணும், அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மீட் பண்ணது கிடையாது, ரொம்ப பேசினது கிடையாது. எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்ம உறவுகள்லையோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லேயோ வந்து யாராவது ரொம்ப உச்சத்தில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள எல்லா இடத்துலையும் பயன்படுத்தணும்னு சிலர் ஆசைப்படுவாங்க. அவங்க பேரை சொல்கிறதுலையோ அவங்கள யூஸ் பண்ணிக்கிறதுலையோ எப்போவுமே ஒரு நாள் பார்த்த ஒரு உறவை கூட, ஒரு நட்பை கூட பல இடங்களில் சொல்லி அது மூலமாக வாய்ப்பு வாங்குகிற உலகம் இந்த சினிமா உலகம். அரசியலும் அப்படி தான். அவருடைய அண்ணன் இன்றைக்கி தமிழ்நாட்டின் முதல்வர், ஆனால் எங்கேயுமே அவர் அதை வந்து ஒரு பெருசாக எடுத்து எங்கேயுமே அதை யூஸ் பண்ணது கிடையாது. ஒரு படம் பண்ணுறதுக்கோ அடுத்த படங்களுக்காகவோ அதை எதுவுமே செய்யலை. ஸோ அதுக்காகவே ஒரு பெரிய கேட்ஸ் ஆகும் உங்களுக்கு. ஏன்னா அவர் பேரை சொல்கிறதுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் மூல முடுக்கெல்லாம் வந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்லை, நானாக இருக்கணும், எனக்கான திறமையும் என் திறமைக்கான அடையாளங்களும் போதும் நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா, அதுக்காகவே நீங்கள் ஒரு மிகப்பெரிய உச்சத்துக்கு வருவீங்க. அவருடைய கதை நேர்த்தி, அதாவது நிறைய படங்கள் பண்ண மாட்டார், ரொம்ப அழகான கதைகள் செலக்ட் பண்ணுவார், ரொம்ப நல்ல படங்களை நடிப்பார். அது வெற்றி தோல்வி எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. அவர் அந்த கேரக்டரில் அவர் ரொம்ப அழகாக பொருந்துவார், அழகாக அவருடைய வேலையை முடிச்சுட்டு போயிடுவார். ஸோ அதுக்காகவே உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். நிச்சயமாக இந்த அண்டர் 18 உங்களுக்கும் ஐஸ்வர்யா ராஜேஷ் மேடம் உங்களுக்கும் ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும். முக்கியமாக நண்பர் கார்த்திக், அவர் வந்து எங்களை எல்லாத்த விட ஒரு திறமையான ஒரு இயக்குனர். அவர் கொஞ்சம் லேட்டாக இந்த படம் அமைஞ்சிருக்கு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக அண்டர் 18 பெரிய படம், பெரிய வெற்றி அடையும்.
ஒரு தயாரிப்பாளருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அவருடைய கேரியர்லேயே அவங்க பண்ண படங்கள்லேயே ஒரு பெரிய வசூல் படமாக பெரிய ஹிட் படமாக அதை அமைன்னு வாழ்த்துறேன். நன்றி. இந்த படம் வந்து நல்லா அமையணும். முக்கியமாக நாங்கள் இன்றைக்கி வந்ததுக்கு காரணம் வந்து விக்ராந்த் தான். விக்ராந்த் வந்து சார் கிட்ட நாங்கள் கண்டிப்பாக வரணும்னு சொன்னார். சின்ன வயசுலேருந்து விக்ராந்த் நல்லா தெரியும். ஸோ ஐ ரியலி விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஏன்னா இட் ஷுட் பி ஏன்னா நீ எல்லாம் வந்து உன் பேஷன் இருக்குது. நான் நேற்று கூட என் கணவர்கிட்ட சொன்னேன், சினிமாவில் வந்து அந்த ஏக்கம் இருக்கணும், நான் வந்து ஜெயிக்கணும்னு. அந்த ஜெயிக்கணுங்கிற ஏக்கம் இருக்குது. கண்டிப்பாக அந்த வெற்றி உனக்கு கிடைக்கும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.